கோர விபத்தானது நிகழ்ந்திருக்கும் நிலையில் இது பற்றி பேசுவதற்காக ஊழல் எதிர்ப்பு கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் தூயமூர்த்தி அவர்கள் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். பள்ளி வேன் மீது ரயில் மோதி ஒரு கோர விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. 2 குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள், 2 மாணவர்கள். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் ஒரு வேதனையையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு வேறவாக இருக்கிறது. ரயில்வே துறை சார்பில் தெரிவிக்கப்படும் விளக்கம் ஒன்றாக இருக்கிறது. இந்த விபத்துக்கான காரணமாக நீங்க பார்க்கக்கூடிய உங்களுடைய பார்வையில்? இதுல 2 வித சந்தேகங்கள் எழுந்துள்ளனமா. ரயில்வே கேட்டு மூடப்படாததால வந்தோன்னு சொல்றோம். ரயில்வே கேட்டு மூடாத ட்ரெயினுக்கு சிக்னல் கொடுக்கவே முடியாது. ரயில்வே கேட்டை லாக் பண்ணாதான் சிக்னலே கிடைக்கும். அதனால வேற ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம் நடந்திருக்குது. டிரைவர் தூங்கிட்டான்னு சொல்றதும் தவறு. ரயில்வே கேட்டு மூடி அந்த கேட்டை சாவியை லாக் பண்ண பிறகுதான், சிக்னல் பண்ண பிறகுதான் ட்ரெயினே வரும். அது ஏற்கனவே சிங்கிள் ட்ராக் மாதிரியே இருக்குது. அதனால வேற ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம் நடந்திருக்குதுன்னா எல்லாருடைய கருத்து தவறா இருக்குது. ரயில்வே கேட்டு மூடி சாவி எடுத்துன்னு போயிட்டு அடுத்த ட்ரெயின் போயிட்ட பிறகுதான் திறப்பான். சிக்னல் கிடைச்ச பிறகுதான் திறக்க முடியும். சிக்னல் கிடைச்ச பிறகுதான் லாக் பண்ண முடியும். அதனால ரயில்வே கேட்டு திறந்திருக்க வாய்ப்பே கிடையாது. திறந்திருக்கிற நேரத்தில் ட்ரெயின் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. வேற சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் நடந்திருக்குது. இனிமேல் முழு விசாரணை பண்ணாதான் தெரியும். அவர்கள் சொல்ல வர கருத்தும் தப்பு. கேட்டு திறந்திருக்கிற எக்ஸ்பிரஸ் வரும்போது கேட்டு திறந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இட் இஸ் சிங்கிள் ட்ராக். கேட்டு மூடி இருந்தாதான் வண்டி போக முடியும், இல்லைன்னா சிக்னல் விழாது. சார், ஏற்கனவே பொதுமக்கள் கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. இந்த கேட்டால பல மணி நேரம் காத்திருக்கக்கூடிய நிலை இருக்கு. உயர்மட்ட மேம்பாலம் அமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு. ஒருவேளை இந்த மேம்பாலம் அமைத்திருந்தால் இந்த விபத்து தவிர்க்கப்பட்டிருக்குமோ, ரயில்வே துறையின் அலட்சியமும் ஒரு காரணமோ என்ற கேள்வி ஒரு புறம் எழுகிறது. இது பற்றி உங்களுடைய இன்னும் 5 வருடத்தில் நாங்கள் தமிழ் இந்தியாவுக்குள்ள முடிப்புன்னு சொல்லி தேசிய 10 வருஷம் ஆகுதுமா. திட்டம் முடிதலும் கிடையாது, செய்யறதும் கிடையாது. அலோகேஷனும் ப்ராப்பர் கிடையாது. ப்ராப்பரும் நம்ம தமிழ்நாடு அரசும் ரயில்வேவும் எழுதி வாங்குறது கிடையாது. திட்டமிட்டு பணத்தை பெற்று எல்லா திட்டங்களும் முழுமையாக நிறைவேற வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் திட்டமிடப்படும் மொழிய மறுபடியும் ரயில் புரட்சி இன்னொரு 10 வருஷம் ஆகும். இவன் தண்டல் கார்பார் பண்ணி முடிச்சு அதை ஃப்ளைஓவர் போட்டு வண்டி ஓடுறதுக்கு 10 வருஷம் ஆகிடும். அவங்க பண்றதுக்கு திட்டமிடல் கிடையாது மேடம். ரயில்வே செய்யற ரயில்வே நிலையம் மிகப்பெரிய குறைபாடு. என்னைக்கு விபத்து நடக்குதோ அன்னைக்குதான் வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஏற்கனவே ஒரு தடவை கவரப்பட்ட பெரிய நிகழ்ச்சிங்க நடந்தது. விபத்து ஏற்படுறது வாய்ப்பே கிடையாது. மெயின் ரோட்ல எக்ஸ்பிரஸ் போகும். மெயின் ரோட்ல எக்ஸ்பிரஸ் லூப்ல எப்படி போயிருக்கோம்? எக்ஸ்பிரஸ் மெயின்ல போகும், லூப்ல எப்படி போய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அது ஸ்டேஷன் மொத்தம் கவனப்படுது. ஆனா இதுல ரயில்வே கடை திறந்து இருக்குதுன்றாங்க. ரயில்வே கடை திறந்திருந்தா சிக்னல் இருக்காதுமா. ரயில்வே கடை 3 பிறகு சிக்னலே கிடைக்கும் வரது. ரயில்வே கடை திறந்திருக்கும்போது சிக்னல் கிடைக்காது வண்டி வர்றதுக்கு. வேற ஏதோ சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் நடந்திருக்குது. அது அலசி ஆராய்ந்த பிறகுதான் தெரியும். ஆனா ரயில்வே கடை திறந்திருந்து ட்ரெயின் வருவதற்கு எந்த வித வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் இன்னைக்கு ஆட்டோ சிஸ்டம். சார், இணைப்பில் பல்வேறு விஷயங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி.